மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டாக்டர் பாலச்சந்தருடைய படங்களுக்கெல்லாம் நான் தான் ப்ரோக்ராம் நம்ம ஆல் இண்டியா ரேடியோவில். அப்போல்லாம் 10 மினிட்ஸ் வரும், 10 மினிட்ஸ் ப்ரோக்ராம், ப்ரொமோ ப்ரோக்ராம் வரும். ஸோ அபூர்வ ராகங்கள்லேருந்து ஆரம்பித்து அப்போ தான் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான். இவன் பேர் தான் ரஜினி வச்சுருக்கேன், சிவாஜி ராவ்னு பேர். இப்போ ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரஜினி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சார் வணக்கம் சார், அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் ஸ்கூட்டரில் ரஜினி அழைச்சிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அழைச்சிட்டு வந்து அப்போது பயங்கர ஸ்பீடு, அந்த கன்னட ஸ்லாங்கு எல்லாம் அப்படி இருக்கும். ஸ்கிரிப்ட் நாங்கள் ஒரு மாதிரி எழுதி இதான் சார் மேட்ருண்ணா. இல்லை கரெக்டாக சொல்லிவிடுங்க சார் சொன்னேன். வணக்கம் அப்படின்னா சார் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்கிற ஸ்பீடும் நமக்கு ரேடியோ ஆடியோ தானே, ஃபஸ்ட்டு டைம் அவர் பேச போகிறார் ரேடியோவில், ஒரு கேரக்டராக பேசுகிறார். அப்போ என்ன சொன்னேன், நான் ஒன்று பண்ணுறேன், டாக் பேக்கில் நான் அமுக்குவேன், வணக்கம் அப்படின்ட்டு விட்டால் நீங்கள் என்ன கேட்குதோ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2 நாள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ப்ரோக்ராம் வச்சு அப்புறம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசுவார், கொஞ்சம் சீன் வரும். அது வந்து ஒரு 200 கட்டு ஜாயின் பண்ணி. அப்போல்லாம் இந்த மாதிரி எடிட்டிங் கிடையாது. ஒரு பென்சிலில் கோடு போட்டு அதுலேயும் கோடு போட்டு நடுவில் வேணாங்கிறத எடுத்து 2 வச்சு ஸ்ப்ளைஸ் பண்ணிவிட்டு டேப் ஜாயின் பண்ணணும். ஜாயிண்ட்டு விட்டாக்க தேடணும், எதுக்கு என்ன வார்த்தை போச்சுன்னு எங்கே தேடுறது. இப்போது அந்த மாதிரி ஒரிஜினலில் தான் பண்ணோம். திருப்பி காப்பி எடுக்கிறதுக்கு எங்கிட்ட இன்னொரு டேப் ரெக்கார்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஆட் ஃபிலிம் பண்ணார். ஸோ ஆட் ஃபிலிம் அசோக்குமார் தான் அப்பா கேமராமேன். அசோக்குமார் வந்து அப்பாவுடைய ஸ்டூடெண்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அப்பா இதுக்கு நடுவில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் விசிட்டிங் ப்ரொஃபஸர் ப்ராசஸிங், ஃபிலிம் ப்ராசஸிங்கில். அந்த சைட்டில் தான் சென்ட்ரல் பாலிடெக்னிக். அப்பா என்ன படிக்கிறேன்னு கேட்குறாரு. நான் பியூசி முடித்த உடனே நான் சொன்னேன் சினிமோட்டோகிராஃபராக போகணும், வின்சென்ட் மாஸ்டர்கிட்ட சேரணும். சினிமா வந்து ஒத்து வராது நம்ம ஃபேமிலிக்கு, சினிமா வந்து நிரந்தர தொழில் இல்லை, வேறு ஏதாவது சொல்லு, இங்கேருந்து மந்தவழி போகிறேன். அதுக்குள்ளே லைஃபையே மாற்றிட்டார். வேறு எது, அப்பா அம்மா நான் 3 பேர் தான் நடந்து போகிறோம். வேறு என்ன சொல்கிறது. சரி அப்போ நான் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் படிக்கட்டுமா? என்னடா கேமராமேன்னு உடனே சம்மந்தம்லாம் இங்கே என்னத்துக்கு படிக்கிறேன் அப்படின்னா, இல்லை ராஜாராம் படிக்கிறான் எங்கள் அத்தை பையன், அவன் அது நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னா ஓகே அமிர்தாஞ்சலில் கூட நீங்கள் வேலை வாங்கிடலாம். ஏன்னா அங்கே வந்து வருஷத்துக்கு 10 மந்த்ஸ் சேலரி போனஸாக கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா ஓகேன்ட்டார். ஆக்சுவலாக அது என்னன்னா, அந்த சிபிடி நான் படித்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த பில்டிங். ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேரக்கூடாதுன்ட்டார். அதுக்கு பக்கத்து பில்டிங்கில் சேர்ந்துட்டு நான் அப்பா எந்த விசிட்டிங் அவரோ அது இல்லாத நேரத்தில் தான் நான் போவேன். போகிறது, நான் எடுக்கிற ஃபோட்டோவை கொடுக்குறது, அங்கே ப்ராசஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து தான் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒளிச்சித்திரம் நம் நாடு, செகண்டு பண்ணது வசந்த மாளிகை. அதே போல் விவித் பாரதியில் ஃபஸ்ட்டு ரேடியோ கமர்ஷியலும் நான் பண்ணது தான். இப்படி வந்தபோது தான் பாலச்சந்தர் சாரோடைய அறிமுகம் வர. திடீர்னு ஒரு நாளைக்கு காலகட்டத்தில் கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாரு டைரக்டர். 7:30 மணிக்கு கூப்பிட்றான்ட்டு நான் பாட்டுக்கு லுங்கியை கட்டிட்டு சாப்பிட்றது நம்ம டைரக்டர் தானே பார்க்க போகலான்னு போய்ட்டு. அப்போல்லாம் எப்படின்னா எப்படி கெத்தாக இருக்கும்னா, லைட்லாம் பண்ணி ஷார்ட் ரெடின்ட்டு ரிகர்சல் நடக்கும். நான் வந்துடுவேன் சார் அப்படிம்பேன். உடனே லோகோ லைட் ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு தோளில் கை போட்டு ப்ரோக்ராமுக்கு டிஸ்கஸ் பண்ணி போய்டுவேன். அது என்னன்னு சொன்னால், அது ரேடியோ ப்ரோக்ராம் யாரோ ஒன்று ஏதோ பண்ணிட்டோன்னு கிடையாது. அந்த ரேடியோ ப்ரோக்ராம் எப்படி வரணும், இல்லை அவரை பொறுத்த சின்சியர் தான். அது பெரிய விஷயம். சிம்லாலேயே ஒரு ஷாட்டு முடியும், ஷாட்டு முடிஞ்சு நம்ம சேர் எங்கேன்னு பார்க்கறதுக்குள்ளே அவர் இன்னொரு மலை மேலே நின்றுட்டுருப்பார். லோகு அப்படின்னு நான் கேட்டு கூப்பிடுவார். அவரை மாதிரி அது ஒரு சகாப்தம் எல்லாம். ஸோ அப்போது வந்து காலங்காத்தால் போயிட்டேன். போனால் சுந்தரமூர்த்தி மேக்கப் போடுன்றார். சுந்தரமூர்த்தி எனக்கு எதுக்கு மேக்கப் போடுற, டைரக்டர் மேக்கப் இல்லாத என்னை பார்க்க மாட்டாரா அப்படின்னு. ஷோ படுத்தாதையாவா அப்படி விட்டு சோபன் பாபு மாதிரி சுருள் முடியெல்லாம் விட்டு சில்லெல்லாம் எடுத்தாங்க, டை கட்டி கீழே லுங்கி, இந்த எம்ஆர் அந்த க்ளோஸ்அப் ஷாட் நடிக்கிற மாதிரி கீழே அண்டர்வேர் போட்டு மேலே கோட்டை மாத்திரம் போட்டு நடிப்பார். சார் இது வரைக்கும் தானே வருது எடு அப்படின்னு அந்த மாதிரி. அது ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னே நிழல் நிஜமாகிறது படம்டா, நீ ஆக்ட் பண்ணுற இல்லை அப்படின்னா. இல்லை சார்
நமக்கு வராது, நீங்கள் பாட்டு கண்டபடி திட்டுறீங்க, நமக்கு கோவம் வரும். அதுவும் ஹைதராபாத்தில் வேறு ஷூட்டிங்னா அவ்வளோ தூரம் என்னால் நடந்தெல்லாம் வர முடியாது சார். நான் இப்போ தான் ட்ராமாவில் ஏதோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், என்னை விட்டுருங்க. கம்மநாட்டி காலகாலத்தில் வந்து இத்தனை ஃபோட்டோ எடுத்தேன் சார், நான் பாஸ்போர்ட் ஃபோட்டோவே எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, கூப்பிட்டு எடுக்கிறீங்க இது கூட நினைச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் எஸ்பி முத்துராமன் கூப்பிட்டார், ஒரு கோயில் இறுதி இவங்கள் படம். அவரும் கேமராமேன் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் ஷேப்டு டை, மஞ்சள் ஷூ, பச்சை பேண்ட்டு சரிலாம் போட்டுன்னு கதவு திறந்தால் போகிறோம். மானம் கெட்டவனே மஞ்சள் அரைக்க வந்தாயான்ட்டு கட்டபொம்மன் டைலாக். எல்லாருக்குமே நடிப்புன்னா அந்த ஒரு டைலாக். அப்போ அது சார் சொன்னேன், இதெல்லாம் இந்த ஆவேசம்லாம் வராது சார், நான் ஏதோ ட்ராமாவில் உனக்கு ஆடிஷன்லாம் கிடையாதுடா. இல்லை சார், கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆகும், எனக்கு குடும்ப பையனாக இல்லைன்னு பார்க்குறேன், வீட்டில் திட்டுவாங்கன்றேன். நீ வர நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு ஷூட்டிங்கிட்டார் பாபு. அடுத்த நாள் காலத்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா நம்மளை போய் ஹீரோ வைக்கிட்டுன்னா, அப்புறம் நம்ம கல்பனா ஹவுஸ் விஜி இல்லை விஜயகுமார், இப்போது நம்ம ஜெயம் ரவியோட மாமனார், அவனும் நானும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருந்தான், நான் நடிகன். நானும் உடனே கடன்னு போய் அவனை வீட்டில் அங்கே இப்போ அந்த புலிக்கிட்ட யானை தலைக்கிட்டெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து சத்தியம் ஸ்டூடியோவில் பிரிட்டு போட்டு 1:30 மணிக்கு அவனை ஸ்கூட்டரில் வச்சு நேராக ஏவிஎம் போயிட்டேன். பொண்ணு வா மேக்கப் போடலாம். இல்லை சார், இவன் என்னோட நல்லா நடிப்பான், இவன் வந்து ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கான், இவனை ஹீரோ ஆக்கினுங்கன்னா அவனை ஹீரோ ஆக்கிட்டு வந்துட்டேன். இப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்தேன். நினைத்தாலே இன்றைக்குள்ள ஒரு சீன் நான் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதாவது என்னுடைய ரெக்கார்டிங் தியேட்டர்லேயே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க சிங்கப்பூரில் பண்ணுறதுக்கு. இந்த சைனா பஜார்லேருந்து ஒரு பல் டாக்டரை கொண்டு உட்காந்து வச்சுட்டாங்க. பேக்ரவுண்டில் ஒரு சிங்கப்பூர் அட்மாஸ்ஃபியருக்கு. அப்போ ரஜினி வந்து இந்த டேப்பு புரியல சார், இது எப்படி அடிக்கும்போது இதை ரெக்கார்ட் பண்ணி இப்படி போடணும், உங்களுக்கு எதாவது பணம் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு புத்தியை காட்டுற பற்றியா, இது ஒரு டைலாக் தான் பண்ணேன். அந்த படம் முடிஞ்சு படம் ரிலீஸு எங்கேயாவது போனேன். சார் நீங்கள் இதில் நினைத்தால் நினைக்கும் பண்ணிருக்கீங்களா, ரஜினி கமல்லாம் அவங்களோட பண்ணியிருக்காங்களே. நான் பண்ணது 100 அடி ஷாட்டு இல்லை, என்னோட ரஜினி கமல் பண்ணேன். அதோட பீக் என்னென்னா, கோயம்புத்தூருக்கு ட்ராமாவுக்கு போகிறேன். அப்போல்லாம் செகண்ட் கிளாஸில் தான் போவோம். போகும்போது படுத்துட்ருக்கேன், யாரோ தலையை விட்டு கம்பி வழியாக ஆட்டம். வான்னு டீலாம் வானான்றேன். திருப்பி பார்த்தா அப்படி சார் நினைத்தால் எனக்கு நடிச்சிங்கண்ணா, என்ன பவர்ஃபுல் மீடியம் அது, நம்ம ஏன் வேணாம் அப்போ தான் சினிமாவுடைய வீச்சு தெரிய ஆரம்பிக்குது. ஆமாம், அது வரைக்கும் சினிமாக்காரர் எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்டு, அதனால் அதோடைய பெரிய விஷயமே தெரியல. நானும் கமலும் இப்போது என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நான் கமல் வீட்டுக்கு போய்டுவேன், ஸ்கூட்டர் அங்கே வச்சுட்டு அப்புறம் நாங்கள் நடந்து சஃபேர் தேட்டர் போவோம். ஏன்னா பெட்ரோல் திரும்பி வரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், 3 ரூபா 50 பைசா அப்போ பெட்ரோல் இருந்தாலும் பணம் இருக்காது. சரின்ட்டு சஃபேர் தேட்டரில் படம் பார்த்துட்டு திருப்பி அப்படியே வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு வருது. வந்தப்புறம் வீட்டில் இங்கே ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துடுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நமக்கு. இந்த மாதிரி இருந்த டயத்தில் தான் இது. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், நான் அதுக்குள்ளே மறுபடியும் வறுமை நிறம் சிவப்பு. அதுவும் வறுமை நிறம் சிவப்பு ஆக்சுவலாக வறுமை நிறம் சிவப்பு பிளான் பண்ணலை. அவங்க வேறு ஏதோ ஒரு படம் பிளான் பண்ணி லண்டன்லேயோ யூஎஸ்லேயோ ஷூட்டிங். அப்போ ரிசர்வ் பேங்க் பர்மிஷன் இல்லாமல் பணம் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரியான சில சிக்கல். லாஸ்ட் மினிட்ல ஏதோ அவங்க பாம்பே போன போது அவங்களுக்கு எந்த பர்மிஷனும் கிடைக்கல. ஸோ டைரக்டர் கிளம்பி நேராக சிம்லா போயிட்டார். போயிட்டு ஸ்ரீசேகர் வர சொல்லு அப்படின்ட்டாரு. அப்புறம் இங்கேருந்து திலீப் போனால் நான் போனேன். நான் சொன்னேன் நான் ஃப்ளைட்டில் தான் வருவேன். அப்புறம் எனக்கு என்ன பேமெண்ட்டுன்னு. பேமெண்ட்டா அப்படின்னா இவன் அந்த ப்ரொடக்ஷன் சார் பாலச்சந்தர் படம் சார், கமல்ஹாசனுக்கு அரங்காட்டத்தில் 500 ரூபா தான். இல்லை, எனக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க. அது நான் சொன்னேன், இல்லை நானே மாதம் வந்து 4000 ரூபா சம்பாதிக்கிறேன், நீங்கள் ஷூட்டிங் கீட்டிங்னு கூப்பிட்டு இந்த பேமெண்ட்டோட இப்போ இதுக்கு பதிலாக நான் ஒர்க் பண்ணலைன்னா வேறு யாருக்காவது ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் எனக்கு அந்தந்த டேட்டில் டேப்பெல்லாம் போகும். பேமெண்ட் இப்போ வேணாம், இப்போ பேமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க நீங்கள், அப்புறம் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போனேன். கமலுடைய சப்போர்ட்டு. கமல் இப்போது கல்யாணராமன் ஷூட்டிங்கில் போய் கேட்டேன்னா கமல் டைரக்டர் கூப்பிட்றாரு. அவர் என்ன உங்களையும் என்னையும் நம்பிமா படம் எடுக்கிறாரு, அவரை நம்பி படம் எடுக்கிறாரு. முடியை கட்டி மலையை இழுங்க, வந்தால் மலை இல்லை முடியே போச்சுட்டு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இருக்குது பார்த்துக்கங்களேன், இப்போ என்ன இருக்குது இதில் அப்படின்னா. ஸோ கமல் கொடுத்த அந்த தைரியம் இது. அங்கே போனோன்னே தான் பெரிய பிரச்சனை. எடுத்த உடனே விசில் அடிக்கிறாங்க. இதுக்கு சார் நான் ஆக்ட் பண்ணவே ஆரம்பிக்கல, எதுக்கு விசில் அடிக்கிறாங்கன்னு. டேய் டான்ஸு தானே, ஜுரமே வந்துருச்சு எனக்கு வாழ்க்கையில் வராது ஒன்று டான்ஸு அங்கே. அப்புறம் கமல்கிட்ட சொன்னேன், கமல் பார்த்து ஆடுங்க, என் நாட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஏதோ தப்பாக ஆடின மாதிரி ஃபீலிங் வந்துடும் அப்படின்னு. நல்ல வேலையாக ரகு தான் டான்ஸ் டைரக்டர், எல்லாம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு. அதனால் கோச்சின்னு விசிலு கீழே அடித்து இது பண்ணிடாத, கிட்டத்தட்ட 1000-1500 விசில் வாங்குற மாதிரி ஆகிடும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு என்ன வரும்னு தெரியும்டா,
எனக்கு உனக்கு என்ன வரும்னு தெரியும், நீ நின்ன இடத்துலையே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது பேலன்ஸ் பண்ணோம். இதுதான். அப்படி அந்த வறுமையினர் சிவப்பு வந்த பிறகு என்ன 2-3 படத்தை கூப்பிட்றாங்க. நான் சொன்ன படம் தேட்டரில் பார்க்குறேன், ஜனங்க என்னை ஒத்துக்கிட்டா நடிக்கிறேன், இல்லைன்னா என் தொழில் இருக்குன்ட்டு ஒரு 32 ஷோ போய் பார்த்தேன். அந்த படத்தில் சில இடத்துல இம்ப்ரவைஸ் பண்ணியிருப்பேன் நானே. டைரக்டர் ஓகேன்றுவார். இந்த கமல் ஸ்ரீதேவி வரும்போது கமல் ஜெட்டியோடு இருக்கும்போது டக்குன்னு வந்தோன்னே ஒரு பாயை எடுத்து பிடிச்சிடுவாங்க. பிடிக்கும்போது பார்த்தா பாயில் அந்த ஜெட்டிக்கு நேரம் ஒரு ஓட்டை இருக்கும். நான் ஸ்ரீதேவியை பார்த்துட்டு டக்குன்னு அந்த ஓட்டையை மட்டும் கையால் மூடுவேன். அப்போ அந்த ஒரு அசோசியேட் டைரக்டர் சொன்னார், பிரதர் நீங்கள் நடிக்கிறீங்கெல்லாம் ஓகே, பட் இந்த பக்கம் கமல் எக்திஜே கேலி ஆர்டிஸ்ட், இங்கே ஸ்ரீதேவி, இங்கே நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க இந்த ஷாட்டில், இதெல்லாம் ஜனங்க கவனிக்க மாட்டாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நான் டெய்லி ஆடியன்ஸை மீட் பண்ணேன். அப்போல்லாம் நான் வந்து 28 நாளில் 32 ட்ராமா போட்டுருக்கேன். நான் சொன்னேன், இதுக்கு சிரிக்கலைன்னா நான் அடுத்த சினிமா நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். நானும் நமக்கு சும்மா அந்த கொழுப்பு வாய் தானே நமக்கு. அவரும் நான் தான் கதவு கட்டி நின்று பார்க்குறோம் தேவியில். அந்த இடம் வந்தோன்னே பயங்கர லாஃப்டர். ஏதோ அடுத்த டைலாக் போகிறதுக்குள்ளே அது லாஃப்டர். திரும்பி அவரை பார்த்துருப்பிய நான் அந்த இருட்டில் அது இல்லாமல் ஜெயிச்சிடும் அதில் என்ன இருக்குன்ட்டு. அதுக்கு பிறகு தான் என்னை யார் கூப்பிட்றாங்களோ அவங்க பண்ண டைரக்டர் ராமநாராயணன் தான் கூப்பிட்டார். நான் இன்றைக்கி இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன்னா அறிமுகம் பாலச்சந்தர் சார். அதுக்கப்புறம் அவர் என்னை கூப்பிடல. நான் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு நம்ம மேலே அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்கவே இல்லைல்ல. நான் எந்த படத்துலையுமே நடிக்கல அந்த படத்துக்கு இல்லை. அவர் படத்தில் அந்த ஒரு படம் தான் ஆக்ட் பண்ணேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான ஒரு இது வரலையா என்னன்னு தெரியல, என்னை யூஸ் பண்ணிக்கல. பட் ராமநாராயணன் படம் ஒரு 26 படம், விசு படம் 26 படம், 27 படம். அதுதான் நமக்கு. விசுவை கூட ஒரு தடவை ஏவிஎம் சரவணன் சார் கேட்டாரான், நீங்கள் லக்ஷ்மி எஸ்வி சேகர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை. விசு சொன்னான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எஸ்வி சேகர்கிட்ட என்னென்னா ஒன்று சொல்லிவிட்டு அதை ஆனர் பண்ணணும். 9 மணிக்கு ஷூட்டிங்னா அவன் 8:30 மணிக்கு வந்துடுவான். 6 மணிக்கு விட்டுறேன்னா 5:45 ரெடி ஆகிடுவான். லாஸ்ட் ஷாட்டு தான் நினச்சிட்டு ரெடி ஆகிடுவான். பாலச்சந்திர சார் படத்துலேயும் அவனுக்கு வந்து 5 மணி ஆகும்போதே அவன் சார் ராஜா அண்ணாமலை பண்ணுறோம் அப்படிமா, எங்கடா இருக்குன்னு திரும்பி அந்த பக்கம் எடுத்து கை வச்சு ஓடு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவார். அப்படி பழகிட்டான் சார், வேறு ஒன்றும் இல்லை. இட்ஸ் வெரி சிஸ்டமேட்டிக். அவனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை, நம்ம கொடுக்காத வரைக்கும் அவனால் அவங்ககிட்ட நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி விசுக்கும் எனக்கு அதனால தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது போச்சு. ஆனால் அது இப்படி ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஒரு 90-95 படம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் 2 பேருமே உங்களுடைய ஆரம்ப கட்டத்துலேருந்தே வந்து நல்ல பழக்கம் உண்டு. அவங்களோட உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் எனக்கு. கமல் ரஜினி 2 கமலுக்கு வந்து ரஜினியை விட எனக்கு கமலோட பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி, இன்னும் ஏர்லியர் ஸ்டேஜ். ஆமாம், அபூர்வ ராகங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறது இது நம்ம அரங்கேற்றம் பீரியட்லேருந்தே உண்டு. கமலும் நானும் வரும்போது அப்போ கமல் என்ன அவள்னு ஒரு படம் நகாத்தா கம்பெனியில் எடுக்கிறாங்க. அவள் அது வந்து ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒத்துக்காதீங்க, இதுக்கு நானும் கமலும் மீட் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் ஆகிட்டே அப்படி நீ வா போன்னு பேசலாமா, இப்படி இல்லை வேணாம், நம்ம அப்படியே நம்மளே இதே மாதிரி இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இதில் தான் க்ளோஸ்னஸ் வரப்போகிறதா அப்படின்னு. அது கமலுடைய வளர்ச்சி வந்து 100% உழைப்பு. ஒரு தடவை சாயங்காலம் மியூசிக் அகாடமியில் ட்ராமா இருக்குது, கமல் வந்துடுங்க. அங்கே எப்படி வருது, அங்கே சைட்டில் வந்து எஸ்வி சேகரை பார்க்கணும்னு சொன்னால் உள்ளே விட்டுருவாங்க, உள்ளே வந்துருக்காங்க அப்படின்னு. உள்ளே வந்துட்டு சைடில் இருப்பார். அதே போல் கமல் ஜெயசுதாவோட நடிக்கின்ற ட்ராமாலாம் போட்டிருக்காங்க. நான் போயிருக்கேன், அதுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணோம். பட் கமலுக்கு ட்ராமா பெருசாக ஹி வாஸ் வெரி ஆக்டிவ். பட் ட்ராமான்னா கை கொடுக்கல கமலுக்கு வந்து சினிமா, கமலுடைய டான்ஸு, அந்த யூத்து, அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக்கு, அது எல்லாமே தான். ஆனால் கமலுடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பின்னாடி பாலச்சந்தர். 9 படம் ஊற்றிக்கும், 10வது படம் பாலச்சந்தர் படம் வரும். அது பெருசா சிலோஜிபுலி படம் போகும், அப்புறம் சுமாராக இருக்கும், மறுபடியும் பெரிய ஹிட் இருக்கும். அந்த மாதிரி இப்போ கமல்ஹாசன் அரசியல் கட்சியை தொடங்கிய நிலைமையில் நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், நல்ல ஐடியாலஜி பாருங்கள், என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. பட் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது உங்களுக்கு கிட்ட, அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை பார்த்துட்ருக்கேன். கமல் வந்து மிக தைரியசாலி பர்சனல் லைஃப்பில். யாராவது குத்த வந்தால் தடுத்து திருப்பி குத்தக்கூடிய அளவுக்கு அந்த இது உண்டு கமல்கிட்ட. கமல் இன்றைக்கி கமலுடைய ஸ்டாண்டு வேணால் தப்பாக போச்சு தவிர இந்த கடவுள் மறுப்பு
கம்யூனிச கொள்கைகள் அதெல்லாம் இந்தியாவில் ஃபெயிலியரான விஷயத்தை எடுத்துக்கு போய் அது சரியா இல்லை. இப்போ ரீமேக் பண்ணாலே அடுத்த லாங்குவேஜில் ஓடின படத்தை எடுக்கணும். ஊற்றிக்கின படத்தை போய் நான் திருப்பி எடுப்பேன்னா அந்த மாதிரி அது கமலுடைய விஷயம். அது மையமாக இருக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஃபேமாக இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கிறது அது விஜய். அவரும் பண்ணுறாரா? விஜயோடைய ரசிகர் மன்றங்களை வைத்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஒர்க் இருக்குது. இப்போ போயிட்டுருக்கா? இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போயிட்டுருக்கு. விஜய்க்கு ஒரு இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே விஜய்க்கு அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக தமிழக அரசியலில் இருக்கும். அது எனக்கு. ஆனால் விஜயை போய் ஒரு கிறிஸ்டியன்னு சொல்கிறது அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் தப்பு. ஏன்னா அவர் சினிமாவில் நடிக்கும்போது சினிமா அதுக்காக நான் கிறிஸ்டியனாக இருந்தால் கூட தான் என்ன தப்பு? என்ன தப்பு? இல்லை நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆரஞ்சு வந்து ஹிந்துஸு, ஒயிட்டு வந்து கிறிஸ்டியன்ஸு, பச்சை முஸ்லீம்ஸு, இது இல்லாத இந்தியா கிடையாது. அதை போய் அவர் கிறிஸ்டியனு, அவர் பேர் ஜோசப் இருந்துட்டு போட்டோம். ஜோசப் விஜய் நடிக்கக்கூடாது யாரும் சொல்லியிருக்காங்களா? கேமராவையும் சினிமாவையும் ஃபிலிமையும் கண்டுபிடிச்சதே கிறிஸ்டியன் தான். அதை நம்ம யூஸ் பண்ணலையா? இது என்ன கிறிஸ்டியன்? நான் யாருமே சொல்கிறேன், நான் ஐயரு, நான் படம் எடுத்து நான் நடித்தேன்னா ஐயர் மட்டும் பார்த்தா போடுறேன். இது என்ன தர்ப்பணம் பண்ணுற இடமா ஐயருங்க மட்டும் வரத்துக்கு? எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதராக நம்ம அந்த தளத்தில் இருக்கிறதுல என்ன தவறு? கிறிஸ்டியனாக விஜய் கிறிஸ்டியனாக இருந்தாலும் அந்த விபூதி இட்டுக்கிறதோ இது பண்ணுறதோ எந்த குறையும் இல்லாத ஒரு ஹிந்து மாதிரி தானே பண்ணுறாரு. சில சமயம் சில வசனங்கள் கொண்டு வரும்போது அந்த ஹீரோஸ் வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் வசனத்தையும் உள்ளே வச்சுட்டா இந்த பிரச்சனைகள்லேருந்து இது பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் அதை யோசிக்கிறது இல்லைங்கிறது தான் எனக்கு அது. பட் இன்னொரு தரப்பினர் வந்து இப்போ விஜய் மாதிரியே வந்து அஜித் பாலிடிக்ஸுக்கு வந்தால் பெருசாக இருக்குன்னு பல ஜோசியர்கள் நிச்சயமாக அவர் வருவார்லாம் சொல்கிறாங்க. அஜித்தை விட ஷாலினியோடைய ஆரோஸ்கோப் படியே அஜித் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் அஜித் வருவாரான்னு எனக்கு தெரியல. நானே அஜித்தை பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் பேசணும்னு நினச்சேன். நான் ஏதாவது பாலிடிக்ஸ் பேசிட்டு என்னமோ நினச்சேன். அப்புறம் பார்க்கலான்னு சொன்னார். சரி, ஓகே, ரைட்டு அப்படி. நமக்கு ஒன்றும் இப்போ யாரையாவது உடனே பார்த்து உடனே ஐடியா கொடுத்து ஷோக்கு அடுத்தபடியாக நான் தான் தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அவர் வரத்துக்கு எந்த வாய்ப்பு இருக்கா அரசியலில்? எனக்கு தெரியல. அது அஜித்து கிட்ட வர்றதுக்கு உண்டான எண்ணம் இருக்கானே எனக்கு தெரியல. பட் நிறைய ஜோசிக்காரங்க வந்து அஜித் நிச்சயமாக சீஃப் மினிஸ்டர் வருவான்னு சொல்கிறாங்களா? அதை பற்றி சார், முதல்வராக வருவாங்க. சில பேர் கல்லூரி முதல்வராகிடுவாங்க. சில பேர் வந்து தமிழ்நாட்டுக்கே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக கூடிய ஹாரோஸ்கோப் அஜித்துக்கு இருக்குது. அது நடுவில் ஒரு பேச்சு வந்தது, ஏடிஎம்கே வந்து அஜித் லீட் பண்ணுறதுக்கு உண்டான ரைட் பர்சன், ஒற்றுமையாக எல்லாரையும் வச்சுக்கணும். அம்மாவுக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கைக்கு உரிய நடிகர். கலைஞரையே ஒரு ஃபங்க்ஷனில் ஐயா எங்களை இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொன்னவர், தைரியமாக பேசினவர் அப்படின்னு ஒரு இது இருக்குது. பட் அவருக்கு ஃபிசிக்கலாகவே ரொம்ப ப்ராப்ளம்ஸ், எத்தனை ஆக்சிடெண்ட்டு, எத்தனை ஆப்ரேஷன்ஸு. நான் யாராக இருந்தாலும் ஒன்று சொல்லுவேன், பொது வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னாடி உங்கள் பர்சனல் வாழ்க்கையும் குடும்பத்தையும் முதல்ல நல்லபடியாக பார்த்துக்கணும். அதை பார்த்துக்க முடியாமல் நான் பொது வாழ்க்கைக்கு வரேன் இதை பண்ணுறேங்கிறது வந்து உங்கள் லைஃப் மிசரபிள் ஆகிடும். அந்த தியாகம் பண்ணுறதுக்கு தியாகம் என்ன பண்ணலாம்? ஒரு டிஃபனை தியாகம் பண்ணலாம், லஞ்சை தியாகம் பண்ணலாம், தூக்கத்தை தியாகம் பண்ணலாம். வாழ்க்கையே தியாகம் பண்ணுறதுன்னா ரொம்ப ஓவர். அது எனக்கே அது ஒத்து வராது. தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களோடு வந்து உங்களுக்கு ஒரு காலத்தில் நல்ல உறவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முரணும் இருந்தது. ஜெயலலிதா அவரில் 72லேருந்து எனக்கு பழக்கம். அவங்கள காவேரி தந்த கலைச்செல்வி. அப்போது ரேடியோ சிலோன் கமர்ஷியல் இப்போ ட்ரெஸ்ஸிங் இப்போ நம்ம விவித் பாரதிக்காக அப்போது இப்போ இதுக்கு அடுத்த வீடு தான் எங்கள் அப்பா அம்மா வீடு. இந்த வீடு இதே அங்கே இங்கே வந்து ஒரு 5 வாரம் அவங்க ஆர்லிக்ஸ் இசை விருந்துன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதுக்கு இதே ஒரு மாதிரி ரூமு, நான் ஒரு சேரில் உட்காந்துருப்பேன், அவங்க ஒரு சேர், மைக்கை வச்சு டேப் ரெக்கார்டர், ஹெட்ஃபோன், ஏன்னா ஸ்பீக்கர் போட முடியாது, ஃபீட்பேக் வரும்ன்ட்டு. பட் ஷீஸ் எனார்மஸ் டேலண்ட். ஒரு 10 பக்கம் நான் அந்த 10 பக்கத்தை அதை படிக்கும்போதே பேசுகிற மாதிரி பேசி ஒரே டேக் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அப்போது எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஒருத்தருக்கு 1000 ருபீஸ் ஒரு எபிசோட்னா, 5 எபிசோட்னா 5000 ருபீஸ் அவங்க அந்த கம்பெனி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அதே போல் அவங்கள மாதிரி அந்த சொன்ன நேரத்துக்கு இந்த பங்க்சுவாலிட்டி பெரிய ஒரு விஷயம்.
2004 வரைக்கும் நான் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு பேசியிருக்கேன். பிஜேபி கூட்டணியில் அதிமுக வரும்போது 2004 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2003 எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா நல்ல பழக்கம், லேப் சீஃபாக இருந்ததுனால அதில் அப்பாவோட பழக்கம். அப்போ நான் சொன்னேன், அப்பா சொல்லியிருக்காரு நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி, அதனால் இந்த தேர்தல் முடிந்து இந்த பிரச்சாரம் முடிஞ்சு நான் வரேன், நான் அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். மிஸ்டர் சேகர், நான் உங்களை கட்சி கூப்பிடுவேன்லாம் நினைக்காதீங்க, நீங்களாக வந்தால் நான் சேர்த்துப்பேன், நான் கூப்பிடுவேன்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்னை கூப்பிடணுன்னா நான் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வாங்க சேருங்க, சேர்ந்தீங்கன்னா நாளைக்கே நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மேயர் ஆகலாம். எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லைம்மா, எனக்கு லைஃப்பில் 2 ஆம்பிஷன். ஒன்று, நாடகத்துக்கு இது வரைக்கும் யாருக்கும் பத்மஸ்ரீ கொடுக்கல, அது எனக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவேன். நீங்களே என்னோடய 3000 ட்ராமாவுக்கு வந்திருக்கீங்க. அப்போ 3000 ட்ராமா போட்டிருந்தபோது இவன் தான் வந்தாங்க. அப்புறம் இப்போ 6500 பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு ராஜ்யசபா எம்பி, இதுதான் என்னுடைய, அதுக்கு மேலே நான் ஒன்றும் இல்லை. அது என்ன ராஜ்யசபா, நாங்கள் இல்லை எம்எல்ஏன்னா ஏதோ 20 lakhs 30 lakhs அது மாதிரி சொல்கிறாங்க. ராஜ்யசபா எம்பின்னா 2 crores அதை சொல்கிறாங்க. அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும் சோஷியல் சர்வீஸ். நீங்கள் பாக்கியெல்லாம் ஆகலாம். ராஜ்யசபா எம்பி கொஞ்சம் பாரம்பரியம் மிக்க அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள். கரெக்டுங்க, எனக்கு எஸ்.எஸ். சந்திரா அளவுக்குலாம் பாரம்பரியம் கிடையாது அப்படின்னு சிரிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அது ஏன்னா அவரே அவர் வீட்டில் பாம்பு போட்டாங்க, கல்லால் அடித்தாங்கன்னு உடனே கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே அது இருந்தேன். ஆனால் என்னென்னா, நான் ஒரு விஷயம் ஒரே கண்டிஷனில் தான் பார்ட்டியில் சேர்ந்தேன். எனக்கு ஒரே ஒரு தலை தான் இருக்கணும், ஒரு ஹெட்டு தான். அந்த ஒரு ஹெட்டுக்கு மட்டும்தான் நான் மரியாதை கொடுப்பேன். என்னால் பல தலைகளுக்கு அடங்கி போகிற கேரக்டர் நான் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த 2004 எலெக்ஷனில் சொல்லிட்டு தான் சேர்ந்தீங்களா பார்ட்டியில்? ஆமாம், சொன்னேன். வாஷ் அவுட் ஆகிடுச்சு எலெக்ஷனில். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 2004 0. 1 மணிக்கு வந்துருச்சு ரிசல்ட்டு. நான் உடனே 2 மணிக்கு ஒரு லெட்டர் எழுதி நேராக கார்டனில் கொண்டு போய் கொடுத்தேன். 4 மணிக்கு அவங்க கைக்கு போயிடுச்சு. என்னது இது, வாஷ் அவுட் ஆகிருக்கு, இப்போ போய் கட்சியில் சேர்றேன்றாரு, சும்மா நம்மளை ஆறுதலுக்காக பேசுகிறாரு போல இருக்குன்னு ஒன்றுமே கூப்பிடல. அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு நாள் நீங்கள் நிஜமாகவே சேர்றேன்னு சொல்லியா லெட்டர் கொடுத்தேன். என்ன விளையாட்டுக்கு என்னன்னா நான் அவங்களோட விளையாட்டுக்கு பண்ணுறதுக்கெலாம் இது என்னது விஷயமா, அது நிஜமாக தான் சேர்றேன், நான் வெற்றிக்கு பின்னாடி போகணுன்னு இல்லை சார். சினிமாலேயே எனக்கு ஒரு பாலிசி, வெற்றி படத்தில் நான் நடிக்கிறதை விட நான் நடித்து அது வெற்றி படமாகணும்னு ஆசைப்பட்றவன் நான். அதனால் எனக்கு அதுதான் முக்கியம். அப்படின்னா நாளைக்கு காலத்தால் உங்களை 10:30 மணிக்கு நல்ல டைமாக இருக்குது, அசம்பிளி போகிறதுக்கு முன்னாடி உங்களை கார்டு கொடுத்துட்றேன்னு சொன்னார்ட்டு இனிஷியல்லாம் வாங்கிட்டு எல்லாம் என்ன பேர் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஒரு 2C ஓகேயான்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு, இல்லை நாங்கள் பார்ட்டியில் சேர்றவங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்போம், நான் பணத்துக்காகலாம் கட்சிகளில் வரலை, எனக்கு அவங்களுடைய ஆளுமை பணம் கொடுக்குறேன் நாங்கள் கேட்டாங்க. நான் வேணாட்டேன். கடைசி வரைக்கும் அவங்களுக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது. இல்லை அப்படியெல்லாம் இருந்தால் இப்போ நீங்கள் பல வீட்டில் பார்த்துருப்பீங்களே, எந்த கட்சியில் இருக்காங்களோ அந்த தலைவர் ஃபோட்டோ தான் இருக்கும். அப்படி இல்லையே இது நமக்கு அப்படியெல்லாம் நான் இல்லை. இந்த மாதிரி ஃபோட்டோ ஏடிஎம்கேலே யார்கிட்டையும் கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது இது சொல்லி இவங்களோட எடுத்து இந்த படம் நமது எம்ஜிஆரில் வந்தது. 2 பேருமே கேமராவை பார்த்துட்ருப்போம், இதே போஸ்ட் தான். 3 பேர், என் ஒய்ஃபும் இருப்பாங்க. எதற்காக சொல்கிறேன்னா, ஒரு பைசா கூட என்னப்பா பேக்கெட்டில் கை விட்டுட்ருக்கியா அவங்களுக்கு முன்னாடி, நான் ஒன்றும் அவங்க பேக்கெட்டில் கை விடல, நான் இன்னொருத்தர் காசு எடுக்காத வரைக்கும் நம்ம எதுக்கு பயப்படணும். என்னோட 2 வயசு பெரியவங்க, நான் எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் மாதிரி, அவ்வளோதான். ஆனால் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் அந்த இரும்பு திரை காரணமாயிடுச்சு. அவங்கள சுற்றி போடப்பட்ட ஒரு மின்வேலி மாதிரியோ அது ஒரு இரும்பு திரை மாதிரியோ ஆனதில் இப்போ நம்ம மேலே அவங்க என்னை உட்காத்தி வைக்காத அவங்க கடைசி வரைக்கும் பேசினதே கிடையாது, மிஸ்டர் போடாமல் பேசினதே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். லைஃப்லேயே நான் அதிகம் சிரிக்க வச்சது நீங்கள் தான் அப்படின்னாங்க அந்த 92 ஒரு கலை நிகழ்ச்சியில். அந்த மாதிரி பல விஷயங்கள் நான் என்ன சொல்வேன், அந்த கட்சியில் இருக்கோம் இல்லை, அதுக்கு பிறகு கூட நான் அவங்களுக்கு எழுதினேன். ஒரு தடவை சசிகலா இவங்களை விட்டு வெளில போகும்போது என்ன, தமிழ்நாட்டுக்கு சனி பயிற்சியும் உங்களுக்கு சசி பயிற்சியும் ஆகிருக்கு, இது உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம், நீங்கள் இதை தொடர்ந்து செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன், இது ஒரு டெம்பரரியாக இருக்கக்கூடாது, இது நிரந்தரமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா
நான் மீண்டும் உங்களோட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. நான் சசிகலாவையும் குற்றம் சுமத்த மாட்டேன். ஏன்னா நான் அவங்கள சந்தித்ததே கிடையாது, அப்படியா? பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை இவங்களோட இருக்கும்போது நான் பார்த்தேன், தனியாக சந்தித்து பேசினதே கிடையாது. அதனால் அவங்களே எதுக்கு நம்ம குறை சொல்லணும்? நடுவில் இருக்கிறவங்க நல்ல கைங்க அங்கங்கே போட்டு கொடுக்குறது ஏதாவது இருந்திருக்கலாம். பட்டு நமக்கு என்ன பண்ண முடியும்? உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடும் உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து நல்ல நெருங்கிய நட்பு இருக்குது, ஒரு காலகட்டத்தில் அவங்களோட முற்றிலும் அப்படியே வேறுபடுறீங்க. குறிப்பாக ராதாரவி கூட சொன்னோம்னா, ராதாரவிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் ராதாரவிக்கு எதிராக இருந்தீங்க, நீங்கள் வந்து விஷாலை சப்போர்ட் பண்ணி, அப்புறம் விஷாலுக்கு எதிரானீங்க. ஆனால் ராதாரவி எண்ணிக்கல இல்லை. எதுக்காக சொல்கிறேன், வி மூவ் அவர் லைஃப் ஆன் பாலிசிஸ் மட்டும்தான். ஒரு கொள்கைகளோடு போகிறோம். அதாவது வெறும் அரசியல் மாதிரி உன்னோட சண்டை அப்போ அவனோட சேர்ந்துக்கலாம், அவனோட சண்டை இவனோட சேர்ந்துக்கலான்னா அது நமக்கு அது சரியாக வர. இப்போது வைகோ டேப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா அவர் எந்த கூட்டணியில் இருக்காரோ அவங்களையே அவ்வளோ அசிங்கமாக திட்டிருப்பார். நம்ம அந்த மாதிரியெல்லாம் அதனால தான் அந்த த்ரோயிங் மட் ஆன் சம்படி எல்ஸ் அது கிடையாது. விஷால்கிட்ட கூட என் பையனோட ஒரு 4 வயசு பெரிய இருந்தால் விஷால், அதுக்கு மேலே இல்லை. விஷாலுங்கிறது ஒரு சேஞ்சு கொடுக்கணும்னு வந்துட்டு வந்த உடனே சொன்ன வார்த்தை, நான் 10 ராதாரவி தான், ஒரு ராதாரவியே வேணாங்கிறோம், நான் 10 ராதாரவினா கடைசியில் இப்போ என்னாச்சு பாருங்கள். அந்த சர்வீஸ் டேக்ஸ் கட்டல, ஜிஎஸ்டி கட்டல, அரெஸ்ட்டு வரன்ட்டுன்றாங்க. நடிகர் சங்கம் 1 வருஷத்தில் கட்டி முடிக்கலைன்னா ராஜினாமா பண்ணன ரஜினி ராஜினாமா பண்ணலை. அப்போவே கோர்ட்டு கேஸ்னா இப்போ தான் போன வாரம் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அப்போது இத்தனை நாள் சொன்னது போய் தானே, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு. இப்போ வந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, தேர் இஸ் அனதர் கேஸு, அந்த சூட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம், இதை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த கேஸை முடிக்கல, இன்னொரு சூட் இருக்குது, அந்த சூட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதே சமயம் நம்ம இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் போனால் எப்படி நடக்கும்? எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதாவது கல்யாண மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்டர், இல்லைன்னா வெறும் தரையில் தான் உட்காரணும். இப்போ நடிகர் சங்க கட்டணம் அவ்வளோ எளிதில் வர வாய்ப்பு இல்லையா? அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பணமே இல்லை, இருந்த பணத்தை மொத்தம் செலவழிச்சிட்டாங்க. இப்போ 40-45 லட்சம் கூட இல்லை, மறுபடியும் அவங்க ஸ்டார் நைட்டு போட்டு மறுபடியும் பண்ணணும். அதுக்குள்ளே நடிகர் சங்கத்துக்கு எலெக்ஷன் வந்தது, எலெக்ஷனும் செல்லாதுங்கிற மாதிரி தான் வந்துருச்சு. ஏன்னா முக்கால்வாசி வந்த மாதிரி தான். ஏன்னா அது என்னென்னா போஸ்டல் ஓட்டெல்லாம் நேராக கொண்டு வந்து போடுறாங்க. அது என்ன போஸ்டல் ஓட்டுனே புரியல. போஸ்ட்டில் போட வேண்டிய ஓட்டெல்லாம் நேரில் போடு, அதுவே 1000 ஓட்டு இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு தில்லுமுல்லு பண்ணுறாரு, அவர் நகர்த்தணும்னு பார்த்தா அதை விட நான் பெரிய தில்லுமுல்லு பண்ணுவேன்னா பேசாமல் ஆர்கே நகர் மாதிரி ஒரு எலெக்ஷனுக்கு தான் போகணும், தவிர நடிகர் சங்கத்துக்கு வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் சார்ந்த தொழிலை, நம்மை சார்ந்தவர்களை ஏமாத்துறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நான்லாம் 1000ல் பணம் வாங்கினவன் தான். என்னுடைய இது சகாதேவன் மகாதேவன், அப்புறம் ஜீன்ஸு, அதுக்கு பிறகு தான் லேக்ஸில் வந்தது. பட்டு எதுக்காக இன்னொருத்தம் பணத்தை கை வைக்கணும்? மலேசியா ட்ரிப்போட கணக்கே இன்னி வரைக்கும் சரியாக கொடுக்கல. மலேசியா போயிட்டு எப்படி ப்ரோக்ராம் நடத்துறதுங்கிறதுக்கே இங்கே பார்க் ஹோட்டலுக்கு 2 கோடி ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதுவே உங்ககிட்ட இருக்குது, அதை விட 10 மடங்கு இருக்குது. அப்படியா? ஆமாம், அது இருக்குது. தவிர இன்னொன்று என்னென்னா, நாங்கள்லாம் டாப் லெவல் ஹீரோஸு, எங்களை யார் கேள்வி, அது சினிமாவில் தான் டைலாக்கு வேணால் சரியாக வரும். இங்கே நிஜ லைஃப்பில் அது நடிகர் சங்கம் என்பது நாடக நடிகர்களுக்காக என்பது இல்லாத போயிடுச்சு. இது ஐஸ்வரி கணேஷ் வந்தால் அது வரும்னு நினைக்கிறாங்க, அது தெரியல. ஏன்னா திருப்பி அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வந்த குரூப்பு தான் இங்கே நிற்குது. அந்த அணியில் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு ஆதரவு தெரியும்? இல்லை, நான் 2 அணிலையும் ஆதரவு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இவங்க சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க ராதா ரவியை போய் கேட்டு ராதா ரவியுடைய ஓட் பேங்க் வேணும்னாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் மாறி அசிங்கப்படுறதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை. இப்போ இந்த நடிகர் சங்கத்துடைய செயல்பாடுகள் வந்து சரியாக நடக்காததுக்கு விஷால் மட்டும்தான் காரணமா? விஷால், அப்புறம் வெறுமன தலையாட்டி பொம்மையாக இருந்த நாசருக்கு வந்து கலை இது ரொம்ப ஜாஸ்தி. நீராடும் கடலெடுத்தையே அவர் வித்தியாசமான டியூன்லாம் போட்டு கூத்துப்பாட்டுறை மாதிரிலாம் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். நீராடும் டக்கு டக்கா கடல் எடுத்த டிமில் இப்படிலாம் அது என்ன விளையாட்டு காட்டுற பாட்டா அது? நான் ஒரு தடவை சொன்னேன், அசிங்க பண்ணார். அவருடைய நடிகர் சங்கத்தோடைய இதில் பண்ணார். நடிகர் சங்கத்தோடைய ஏஜிஎம்மில் மறுபடியும் ஒரு ஒரு தடவை பண்ணாதேன்னு சொல்லியாச்சு, திருப்பி பண்ணுறாரு. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதே இது போல் பல விஷயங்கள். குருதட்சணைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். குருதட்சணைன்னா என்ன? நம்முடைய ஆசான்களுக்கு நம்ம கடமையை செய்ய. வயசான நடிகர்லாம் கூட்டிட்டு வந்து சின்ன பசங்கள்லாம் அப்படி உட்காந்துன்னு கொஞ்சம் நடி தாத்தா, நீ நடி அப்படி. இது குருதட்சணையா? அது வயசானவனை கூப்பிட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி இல்லை அது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது கோணங்கித்தனம். எல்லாருமே உலகத்தையே மாற்றிடுவோம், எதையுமே மாற்ற முடியாது, அதான் அடிப்படை. அது நம்ம ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு அது தெரியாததுனால
அது அந்த பதட்டம் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு போகிறோம், அதை பண்ணிவிடுவோம். இங்கேருந்து ராஜஸ்தானில் போய் இருக்கிற கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி சினிமாவில் நடக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பர்ஸ் அடிச்சுன்னு போனவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வீட்டு சிசிடிவியே ஹெல்ப் பண்ணாது சில சமயம். இந்த யதார்த்தத்துக்கும் சினிமாவில் ரொம்ப ஹிட்டாகிறவன் அதுதான் நிஜம்னு நினைக்கிற கோளாறு தான் இது. இது ஒரு மனப்பிராந்தி. நான் ஒரு ஸ்கீம் கொடுத்தேன். ஒரு 10 லட்ச ரூபா கார்டு, 25 லட்ச ரூபா கார்டு, 2 கார்டு போடுங்க. உலக தமிழர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் யாரும் டொனேட் பண்ணுங்கள், உங்களை ஒரு லைஃப் மெம்பர் ஆக்குறோம். நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்தாலும் எந்த நடிகரோட நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த நடிகர் ஷூட்டிங்கை ஒரு நாள் பார்க்கலாம், அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். பண்ணுங்கள். சினிமாவுக்கு எவ்வளோ இன்றைக்கி உலகத்தில் ஃபாரினில் ஒரு ஷோ நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இலங்கை தமிழர்கள் தான். ஆமாம், அவங்க இல்லைன்னா ஒரு ஷோ நடக்காது. அவங்க தன்னுடைய மாஸ்டர் பெட்ரூமே இங்கே நீங்கள் தங்குங்க, நான் ஹாலில் படுத்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மிக்கவர்கள். அது எல்லாத்தையும் வியாபாரமாக்கும்போது அவங்களுக்கே வெறுத்து போயிடும். இல்லை, இந்த நடிகர் சங்க நிதிக்காக கலை நிகழ்ச்சி நடத்திருந்தே கூட பல விமர்சனம் இருந்தது. ஆமாங்க, பெரிய பெரிய நடிகர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற கிரிக்கெட் மேட்ச்சுக்கு மேக்கப்புக்கு 6 லட்ச ரூபா போட்டிருந்தாங்க. இல்லை யாருக்கு பேட்டுக்கு மேக்கப் போட்டாங்களா, பாலுக்கு மேக்கப் போட்டாங்களா, இல்லை விளையாடுறவங்களுக்கு 3 பேர் இப்படி வெள்ளையாக போட்டாங்க. என்னத்துக்கு 6 லட்ச ரூபா? ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுற மேக்கப் மேனுக்கே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லோ பட்ஜெட்டில் கொடுக்குறதில்ல. நாம் நிதி கலெக்ட் பண்ணுறோன்னு இருக்கோம். இருக்கிற நிதியை ஊதாரித்தனமாக பண்ணுற மாதிரி தவிர ஓரளவுக்கு மேலே பணத்தை செலவழிக்கணும்னா அது ஒரு டெண்டர் விடணும், இதெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன்னா அது எப்படி? எனக்கு அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு சோப்பு வைக்கணுன்னாலோ, முட்டை வைக்கணுன்னாலோ, ஈமு கோழி வைக்கணுன்னாலோ, பேனு துணி கிடைக்கும், எல்லாத்துக்கும் சினிமா நடிகன் வரான். அப்போது அவன் ஒரு ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். நான் எப்படி வேணா இருப்பேன், இது பாருங்கள் யாரும் தம் அடிக்காதீங்க, ஓகே அப்படின்னா நான் எப்படி சரியாக வரும்? அதுதான் அந்த கோளாறு, அது அந்த ஏஜ். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.